அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் பாருங்க. சூரா அல் அஹ்ஸாப் 33வது வசனம், ஃபலா தக்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபி கல்பிஹி மரத் வகுல்ன கவுலம் மஅரூஃபா. பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீங்க. ஃபோனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்குது. ஃபோனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்குது. குலைந்து குலைந்து பேசாதீங்க. அப்படி பேசினா அவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறவன் சுவைக்க தொடங்குவான். அப்போ குலைந்து குலைந்து பேசுகிறேன்டா என்ன? தவறுதெல்லாம் ஒருத்தர் மிஸ்கோல் எடுத்தால் ராங் நம்பர் வைக்க வேண்டியதுதான். நீங்கள் யாரு என்று குலைஞ்சா அவ்வளவுதான், அவுட். ஹலோ இது ராங் நம்பர் வைங்க ஃபோன் நம்பா. அவன் சொல்லுவான், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம், இது எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்கள் மேடம். ஹலோ ஃபோனை வைங்கம்பா. இவன் அவன் ப்ளீஸ் மேடம்பா. ஹலோ ஃபோனை வை. அவன் ப்ளீஸ் மேடம். ஹலோ ஃபோனை வை. நான் கேட்குறேன், அவனுக்கிட்ட ஃபோனை வை என்று கெஞ்சிறிய. ஒன்ற ஃபோனில் ஒரு சிவப்பு பட்டான் இருக்கேன், அமுக்கினா முடியும். மரா வெய்யண்டா என்ன அர்த்தம்? உனக்கு வைக்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது ஆம்பளைக்கு நல்லா தெரியும். அதை வச்சு தான் அவன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம், உங்களோட குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கம்பா. ஐஸு இறங்கி ஆள் கரைஞ்சிடுவா. அவ்வளவுதான். உங்களோட குரல் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கேன்டா. இவன் யோசிக்கிற, நம்மளோட புருஷன் இப்படி ஒரு வார்த்தை செல்லலையே அப்படின்னு. அவனுக்கு நல்லா தெரியும் இது கிக்கிலிப்பே குரல்ன்ட்டு. சும்மா சொன்ன அவ்வளோதான். அவன் கூதலுக்கு சொல்லியிருக்கான். இப்போ அவுட். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வகுல்ன கவுலம் மஅரூஃபா, தெளிவாக பேசு. அவர் இல்லை வை ஃபோனை. நீ யாரண்டா தான் எனக்கு என்ன? தெரியாத நம்பர்லேருந்து கோல் வருது, ஏன் தூக்கணுமேங்கிறேன்னா. சரி ஃபோன் என்னத்துக்குன்னு கேட்கணும். இங்கே மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் வாப்பாமார் செஞ்ச தப்பு உங்களுக்கு ஃபோன் பண்ணி தந்தது. மாணவிகள் மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு வாப்பாமார் செஞ்ச தப்பு உங்களுக்கு ஃபோன் பண்ணி தந்தது. ஒரு சிம்மு போகிற ஃபோன் தந்தால் ஒரு புருஷனை கையில் பிடிச்சி தந்திக்கேண்டா அர்த்தம். 2 சிம்மண்டா 2 மாப்பிள்ளையை தந்திருக்கேண்டா அர்த்தம். அவுட். ஒரு திறமை உள்ள மாணவன் ஓலை எடுத்தால் உனக்கு ஒரு ஃபோன் தாரன் மகன் என்று சொன்னால் அதோட அவரை வலையில் கட்டினது தான். ஃபெயிலுண்டா அர்த்தம். ஒரு ஆளை கெடுக்கணுமெண்டா ஒரு ஃபோன் கிஃப்ட் கொடுத்தா போதும், சுத்தமாக கட்டுருவார். ஒரு ஆளை கெடுக்கணுமெண்டா சாராயம் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஒரு ஃபோன், நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வேண்டி ஹாய் அப்படின்ட்டு ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்தா சரி, அதோடு அவர் குட்டிச்சு வராக்குறான். இந்த ஃபோனில் உமா பாப்பா தவிர மற்றதெல்லாம் மறக்கலாம். இந்த ஃபோனில் அம்பட்டுமே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா நாம் யோசிக்கிறோம், அவன் நமக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் ஃபோனில். அப்போ நாங்கள் இந்த ஃபோன் விஷயத்தில் பேரண்ட்ஸ் கட்டாயம், பிள்ளைகள் உங்களுக்கு தேவையில்லை ஃபோன். உங்களுக்கு ஏதோ அவசரம் ஆத்திரம் ஏதாவது பார்க்கணுன்னா வாப்பாட ஃபோனை கொஞ்சம் பண்ணுங்கள், வாப்பாக்கு முன்னுக்கு இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு படிப்புக்கு என்ன தேவை? ஸோ பிள்ளைகள் வாப்பாக்கிட்ட சாட்டி சொல்கிறேன், எங்களுக்கு நிறைய சப்ஜெக்டுகள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்குது, எங்களோட இந்த ஃபெக்கல்ட்டி அப்படித்தான், இது ஐடி கோர்ஸ் ஐடி என்றோன்னா வாப்பா அப்படியே ஃபோனை பண்ணிக்கிட்டு இவ்வளோ உண்டு ஐடி கோர்ஸுக்கு உங்கள் வாப்பாட ஃபோனை வாப்பா ஊட்டறிக்க உங்களை இறக்க தெரியாதா? பாப்பா கொஞ்சம் ஃபோனை தாங்க, பாப்பாவும் பக்கத்தில் இப்போ இறக்கு. ஸோ ஃபோன் தேவையில்லை. என்னடா அது வம்பா போச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருந்த போனும் போகுதுன்னு யோசிக்காதீங்க. அல்லாஹ் உங்களை காப்பாற்றுறான். இருக்கிற ஃபோனை நிப்பாட்டு. அப்போ விபச்சாரத்தை நெருங்காதீங்க. இந்த ஃபோனால் வரக்கூடிய விபரீதங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது.